அனைவருக்கும் வணக்கம். என்னோடய முக்கியமான மிஷனில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் அந்த கிளாஸஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் பாட்காஸ்ட் கூட அதோட ஒரு வெளிப்பாடு தான். ஸோ எதுக்காக இதை பண்ணுறோன்னா, பீப்புள் அவங்க லைஃப்பை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும், ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அண்ட் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு உதவியோடு இருக்கிறதுக்குமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த பர்பஸில் வந்து அடங்கியிருக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே இந்த பர்பஸில் பயணிக்கிறவங்க அண்ட் மக்களுக்கு ஏதாவது ஒரு பணி செய்கிறவங்க அண்ட் முக்கியமாக ரியல் வேர்ல்டாக ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களாம் சந்தித்து நம்ம அவங்கள்ட்ட இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் கேட்கும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாற ஆரம்பிக்கும், நம்மளோட சிந்தனையை வந்து விரிவாக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு 2 உதவி செய்யுங்க. என்னென்னா, இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலோ அல்லது நீங்களே இந்த மாதிரி ஒரு நபராக இருந்தாலோ எங்களுக்கு தெரிவிங்க. அண்ட் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய அம்மாவை வந்து உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. என் அம்மா பேர் வந்து ஜோஸ்பின். அவங்க வந்து ஒரு ஆரம்ப நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் பற்றாளர். தமிழ் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், தமிழ் இலக்கியத்தின் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவோட கதைகள் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். எனக்கு அப்பப்போலாம் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலிமா எப்படி இந்த சமூகம் இருக்குது, எப்படி இந்த வாழ்க்கை இருக்குது, எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் இருக்கிறதும் கூட. அதனால் அவங்கள்ட்ட பேசி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். எல்லாருக்கும் வணக்கம். ஏன் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப அதிசயமாகவும் வியப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுனா அதை வந்து சொல்ல முடியல எனக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப விருப்பமான ஒரு பாடப்பகுதி. இன்றைக்கி அதுலேருந்து தொடங்கும்போது உங்களுக்கான ஒரு சின்னதாக ஒரு 2 வரி பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். இந்த பாடல் வரிகளோட உங்கள்கிட்ட நான் வந்து அறிமுகமாகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தான். எனக்கு நீண்ட காலமாக இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழலில் என் பையன் இன்றைக்கி நான் இவங்களை பற்றி இது மாதிரி ஒரு சின்னதாக எடுக்கிறம்மான்னு எனக்கு உடனே மறுப்பே சொல்ல முடியல. டக்குன்னு உடனே நான் வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்டேன். அவரும் வந்து எடுக்கிறாரு. இனி அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களது விடைகளே நான் சொல்லுறேன். பார்த்தீங்களா, எடுத்தோடனே ஒரு பாட்டு தான். எங்கள் அம்மாட்ட பாட்டு, டான்ஸ், அப்புறம் தமிழ் இலக்கியம், இது மூணையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. குழந்தைகளுக்கு எடுக்கிறதுனால அவங்க இயல்பே குழந்தைகள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது பார்க்கலாம், நீங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக எப்போவுமே நம்ம இந்த இன்டர்வியூ செஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வேலையும் ஒரு நோக்கத்துக்காக சில ஆட்கள் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பண்ணுற தொழில் வேலைகள் எல்லாமே. உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் எப்படி வந்தது, எதற்காக செய்கிறீங்க? இதுக்கு காரணம் எங்களுடைய அம்மா தான். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். அவங்களுடைய டீச்சிங் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தருக்கு தெரியலன்னா கூட பிச்சு கறியை எடுத்துருவாங்க. ஆனால் எல்லோரும் படிப்போம், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே ஒரு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது தான் அதனுடைய இது எல்லோரும் படிக்க வச்சுட்டாங்க நம்ம அம்மான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளும் பெரியவங்களாகி அம்மா மாதிரியும் ஒரு டீச்சராகி எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் எனக்கு வந்து என்னுடைய உள்ளார்ந்த நோக்கமும் அதுதான். நம்ம நிறைய பேரை இதேமாரி படிக்க வைக்கணும். எங்கள் அம்மா படிக்க வச்ச மாதிரி நானும் இது மாதிரி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். அது ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். நான் அதனால தான் தேர்ந்தெடுத்தேன், இந்த துறையவே நான் தேர்ந்தெடுத்தேன். இன்னொரு துறை எனக்கு பிடித்தமான துறை இருக்குது. இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னது இது ஒரு நேர்மையாக உண்மையாக நம்ம குழந்தைங்களுக்காக உழைக்கலான்னு சொல்லி எனக்கு கொடுத்த இது. அதனால் இதை நான் வந்து சரி பிரியத்தோடு ஏற்றுக்கிட்டேன் நான். ஓகே. ஸோ இனிஷியல் டேஸில் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போது நீங்கள் சொன்னீங்க எனக்கு பிடித்த துறை வேறு ஒன்று இருந்தது, நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இப்படி நீங்கள் மாற்றி எடுத்ததுனால ஏதாவது சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்ததா? நீங்கள் அதை எப்படி சின்ன ஸ்ட்ரகிள்னால் சொல்லாத தம்பி, பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்லாம் வந்தது. எப்படின்னா என்னுடைய இயல்பு வந்து
இசை, இயல் இசை, நாடகம் இந்த துறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஆசிரியர் துறையும் எனக்கு பிடிச்சது தான். பட் வந்து அதை தாண்டிலும் எனக்கான ஒன்றுன்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது இதை தான் நான் தேர்வு செஞ்சுருக்கணும். அது கால சூழல்னு ஒன்று இருக்குது இல்லைப்பா. எல்லாருக்குமே வந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு சரியான பின்புலங்கிறது ஒன்று வேணும். அந்த பின்புலம் வந்து எங்கள் அம்மா ஆசிரியராக தான் இருந்ததுனால தான் எங்களை அப்படியே தூக்கி விட்டுட்டாங்க. நான் மட்டும் ஆசிரியர் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பேருமே ஆசிரியர் தான் அப்படின்னு உனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் ஆசைப்பட்றேன். எல்லாருமே ஆசிரியர் தான். அதனால் அந்த ஆசிரியர் துறை வந்து பாதுகாப்பானதுன்னு எங்கள் அம்மா சொன்னதுனால சரி பாதுகாப்பான ஒன்றை நாமளும் பயம் இல்லாமல் செய்யலான்னு தான் இந்த துறை. இதில் நிறைய பேரை படிக்க வைக்க முடியுங்கிறது தான் எங்கள் அம்மாவுடைய கருத்து. அதே கருத்தை தான் இப்போ வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு அது அப்புறம் பிடிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற துறை வந்து இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடும் தான். இன்னும் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு மனசு துருதுருத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம காலம் வந்து அதுக்கு எப்படி பின்னாடி என்ன ஆயிடுச்சின்னு போகுதுன்னு தெரியல. இப்போது இயல் இசை நாடகம்னு சொல்லும் போது பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா பொம்பளை பிள்ளைங்கள இந்த துறைகளில் அனுப்புறதுக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே சில வீடுகளில் தடை இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது அப்போ ஏதாவது யோசிச்சிங்களா? ஏன் இதை நம்ம இப்படி பண்ணுறோம்? இப்போ நீங்கள் கேட்குறதுல இருக்க நான் வந்து ட்ரைனிங் ஸ்கூல் முடிச்சுட்டு 88 நான் பரதம் கற்றுக்க போனேன். அப்போ அங்கே இருக்கிறவங்களே சீனியர் நான் தான். மீதியெல்லாம் குழந்தைங்களாம் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பாரதின்னு ஒரு மாஸ்டர், அவருடைய அம்மா, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, என்னை இப்படி பார்த்து என்னம்மா இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கே நீ வளைவியான்னாங்க. எனக்கு சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்டதை நான் அப்பப்போக்கு ஆடி பார்த்துட்டே இருந்ததுனால எனக்கு வந்து இப்போ நடனம் வந்து ரொம்ப பிடிச்ச கலை. அதனால் நான் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு அடவு போட்டு காட்டினோன்னே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணதுனால சரி நம்மளாலே முடியும்னு அப்புறம் கற்றுக்கிட்டேன். ஆனால் வேலை கிடைக்கிற வரைக்கும் போகணுன்றது கிடையாது. நான் ஃபுல்லாகவே கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டு இறங்கினேன். அந்த நேரம் பார்த்து தான் எனக்கு வேலை கிடைக்கணுமா, கடவுள் அதை அமைச்சு கொடுத்தாரு. வேலையாக நடனமான்னு பார்க்க போகும்போது இப்போ நீங்கள் சொன்ன பின்புலத்தை யோசித்து பாருங்களேன். நமக்கு வந்து எதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சூஸ் பண்ணுவோம், அதுதான் வாழ்கிறதுக்கான வழியை சூஸ் பண்ணுவோம். அதுவும் வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகணும் தான். ஆனால் அதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு தெரியல எனக்கு. அதனால் இதை நான் கையில் எடுத்தேன் நான். அதனால் அதனுடைய இது அப்படியே எனக்கு கொஞ்சம் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டு பொதுவாக ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு அச்சம், குழந்தைங்களை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பலாமா அப்படின்ற ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் பார்த்தீங்களா? இது எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி இதை பற்றி பயப்படவே மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய இது இயல்பு எப்படி, இவை எங்கேனாலும் இந்த கண்ணில் புந்து அந்த கண்ணில் வந்துடுவான்னு ரொம்ப பெரிய நம்பிக்கை எங்கள் அம்மாவுக்கு. அவள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவான்ற ஒரு அதனால வந்து என்னை விட்டாங்க. நான் கேட்டது உடனே விட்டாங்க. நான் என்ன கேட்டாலும் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான், நீ இப்படி தான் இருக்கணும், நீ தைரியமாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் வளர்ப்பார். எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நிமிர்ந்து நடக்கணும், இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோட ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாம். அவருக்கு குனிஞ்சு பார்க்குறது பிடிக்காது. நிமிர்ந்து நடக்கணும், நேராக பேசணும், இதெல்லாம் எங்கள் அப்பாவோட இது. அதெல்லாம் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு அது மாதிரி உண்டு. நான் அது மாதிரி தான் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது என்னோடய வாழ்க்கை பாடம். அது யாருனாலும் நிமிர்ந்து நின்று பேசணும். நம்ம நிமிர்ந்து நின்று பேசும்போதே நம்ம மனசுலேயும் பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால எனக்கு அது பிடிக்கும். அது ஆசிரியர் பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே பொதுவாக மக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, இருக்கிற வேலையிலேயே ஈஸியான வேலை டீச்சர் வேலை தான். ஏன்னா 9 மணிக்கு போகிறாங்க, 5 மணிக்கு வராங்க, ஸ்கூல் லீவுனா லீவு, காலண்டர் லீவ்னா லீவு, அண்டு ஆனுவல் டேனா லீவு, ஒரு நிறைய லீவ் இருக்கிற ஜாபாக தெரியுது. ஆனால் உண்மையாக பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியான ஜாபாக இல்லை. இது எப்படி நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்னென்னலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க ஒன் டேல? எவ்வளோ ஈஸியாக ஒரே கேள்வியில் கேட்டுட்டேன் மகனை, மூச்சு கூட விட முடியல எங்களால். இருந்தாலும் அதை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சில பேரால் மட்டும்தான் ஆசிரியர் பணியாக செய்ய முடியும். ஆசிரியர் பணிங்கிறது வந்து எல்லா பணியும் மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது.
இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து கட்டடம் சார்ந்த துறையில் லைத்து செய்யணும். அதை வந்து அப்படியே நுணுக்கமாக செஞ்சால் தான் அந்த கட்டடம் பார்க்க சிறப்பாக இருக்கும். ஒரு மருத்துவத்துறைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவத்துறையில் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அந்த பேஷண்ட்டை என்ன கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவங்க உடலுக்கும் மனசுக்கும் தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கறது அவரோட பணி. இது வந்து அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குழந்தைகளோடைய நாங்கள் இருக்கிற இந்த பணி வந்து அது அத்தனையும் குழந்தைகள் அது என்ன நினைக்கும், அது என்ன போவோம் அப்படிங்கிறது எப்படி ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தையை பற்றி தெரியுதோ அதை போல தான் இந்த பணியும். முதல்ல தொடக்கப்பள்ளியில் ஆரம்பத்தில் அந்த குழந்தைகள் வரும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் செட்டே ஆக முடியாது. ஏன்னா அந்த தாயை பிரிஞ்சு அதுக்கு விட்டுட்டு போகும்போது திரும்பி பார்க்குங்க. ஸோ அந்த இதுலேருந்து முதல்ல அந்த பயத்தை நீக்கி அந்த பிள்ளைகளை நம் பிள்ளைகளாக மாற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது எப்படி வந்து பார்த்தாலும் ஒரு கட்டடத்தோடு போராடுறதோ ஒரு பேஷண்ட்டோடு போராடுற நிலைமையோ இல்லை. ஒரு குழந்தைங்களோடு ஒரு போராடி அதை அன்பாக அதை சேவித்து அதுக்கு பிடித்த மாதிரி மாற்றி அதை பள்ளிக்கூடத்தில் உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு கலை. இதை ஒவ்வொரு ஆசிரியரும் தொடக்கப்பள்ளியில் அது 1வது 2வது எடுக்கிற ஆசிரியர்களுக்கு தான் இது வந்து அதிகமான பொறுப்பு. அவங்க செட்டாக்கி அனுப்புனா தான் நாங்கள் 3 4 5 எடுக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் வந்து 1 2 18 வருஷம் எடுத்துருக்கிறேன், 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பும். அப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கொண்டாந்து விடும்போது எனக்கு அப்படி எனக்கு கவலையாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளை எப்படி நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ஒரு ரைம்ஸ் போட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்கள அப்படியே தன்னகைப்படுத்தி அவங்களுக்கு தீனி கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து ஒரு 10 நாள் அவங்களோடையே அந்த பொழுதுபோக்கி அப்புறமா தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடம் அந்த கல்வி அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது வந்து லேசான காரியம் கிடையாது. இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இலகுவாகவும் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஆசிரியர் பணிங்கிறது வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கடா, 30ஆம் தேதி ஆனால் காசுடா, எடுத்தாலும் எடுக்க. ஆனால் உயிரோடு விளையாடுதல்ங்கிறது ஒரு இது இருக்குது. ஒரு உசிரை நம்பி நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த உசிரை இன்னொரு உசிராக தான் பார்க்க முடியுமோ ஒழிய அதை வந்து ஒரு பொருளாகவோ ஒரு பேஷண்ட்டாகவோ பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்மள்கிட்ட வர எண்ணற்ற திறனுடைய குழந்தைகள் வருவாங்க. அத்தனை திறன்கள் அவங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு அந்தந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். இப்போ நீங்களே ஒன்று வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை படிக்கும், ஒரு குழந்தைக்கு வரையும். இத்தனை பிள்ளைகளையும் நீங்கள் டேக்கிள் பண்ணுறது ஒரே ஆசிரியர் மூளை தான். இப்போ ஒரு இன்ஜினியர் போய் ஒரு கட்டடத்தை எடுத்தாருன்னா அந்த கட்டடத்தை முடிக்கிற வரைக்கும் அதில் கண்ணாக இருப்பார். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்கன்னா அந்த பேஷண்ட்டை நல்லா போகிற வரைக்கும் கண்ணாக இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் செய்கிறது. தினம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி மாறுறாங்க அதுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்வியை புகட்டி அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள மேம்படுத்தி கொண்டு வர்றது தான் எங்களோட பணி. சரி, இதில் எவ்வளவு கடினம் இருக்குங்கிறது கேட்குற கேள்வியாளருக்கும் இது நல்லா புரியணும். ஏன்னா வந்து சாதாரணமான இது பணி கிடையவே கிடையாது. இதை ஒரு தாய்மை உள்ளத்தோடையும் இதை ஒரு அறப்பணியாகவும் செய்தால் மட்டுமே அந்த ஆசிரியருக்குமே நல்ல தூக்கம் வரும். நான் அதை தான் நான் சொல்லுவேன். சாதாரணமாக படி, இரு, உட்காரு அப்படின்னு போகிற ஆசிரியர் மத்தியில் இப்படி டெடிகேஷனாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கடவுளே அவர்களை ஆசீர்வதிப்பார். வேறு ஒன்றுமே இது நான் சொல்கிறதுக்கே கிடையாது. அவ்வளோதான். கடவுள் வந்து அவர்களுக்கு நிறைந்த ஆசிரியர் கொடுப்பார். ஏன்னா அத்தனை பிள்ளைகளையும் வழிநடத்துறதுக்கு அவர் வந்து ஒரு தனி திறமையை கொடுத்துருவார். அவ்வளோதான். அதுதான் நான் வந்து இது வந்து வெளியில் பார்க்க ஆசிரியர் பணி வந்து ஒரு ஜாலியாக தெரியலாம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் இவ்வளவு வந்து தினம் ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி அவங்க போராடி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறல அவங்க வந்து போராட்டமாக அவங்க வந்து என்ன செய்யணும் இருக்கணும். ஆனால் அதை நல்ல போராட்டமாக மனசில் வச்சுக்கணும். போராட்டங்கிறது அவங்க கடினப்பட்டுறக்கூடாது. ஒரு ஆசிரியர் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சிரித்த மாதிரி போக முடியலைங்கிறது எனக்கு ஒரு உள்ளூர ஒரு மன வருத்தம் உண்டு. ஏன்னா அந்த காலத்துலலாம் பிள்ளைகளா அப்படின்னு வந்த ஆசிரியர் நிலைமை போய் இன்றைக்கி பைத்துக்கு கூட ஒரு பையன் வரமாட்டாங்கிறான். பாவமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்மளை என்ன கேட்பாங்களோ அப்படி அந்த இது வேணவே வேணாம். ஆசிரியரும் மாணவர்களும் என்றைக்குமே ஒரு நல்ல உறவோடு இருக்கணும். இப்போ ஒரு இதில் கூட அன்றைக்கி பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஆசிரியர் வந்து மாணவர்கள் வந்து
முன்ன மாரி பயந்த காலம் கிடையாது, பயந்துட்டு இருக்கணும்னு கிடையாது. ஆனால் உறவோட தோள் மேலே கையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்போ அதான் அந்த மாணவர்களுக்கு அவரை மாதிரி நாம் ஆக வேண்டும். தோள் போட்டு கை போட்டால் என்ன அர்த்தம்? அது நண்பராகி விடாதா? நண்பனுக்கும் இடையில எப்படி ஒரு மாற்றம் இருக்குமோ அதுதான் நடக்கும். ஆனால் ஒரு ஆசிரியர் இவரை போல் நான் ஆக வேண்டும் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு கால இடைவெளி இருக்கணும். இவரை போல் நான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான இது நான் என்னங்கிறத அந்த மரியாதையும் அந்த பக்தியும் அந்த அன்பும் தான் வெளிப்படுத்தணும். அதைத்தான் அவர் வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளணும். அப்படி அவர் வளர்த்து கொண்டார்னா ஒவ்வொரு மாணவரும் பிற்காலத்தில் நல்லபடியாக ஜொலிப்பாங்க. இதை உருவாக்கி விட்ட பெருமை அந்த ஆசிரியருக்கு தான் சேரும். நான் அதைத்தான் என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் கல்விங்கிறது 60% படித்தா போதும், மீதி 40% உங்களுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களை நாளைக்கு மேம்படுத்தி உட்கார வைக்கும். நீங்கள் படிக்கின்ற கல்வி தேவைதான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயம், நல்ல பண்புகள் 2. ஒன்று நல்ல சிறந்த ஒழுக்கம், சிறந்த வாய்மை. இந்த 2ம் உங்களை என்ன செய்யணும், வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். இதை எந்த ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கற்றுக்கொள்கிறானோ அங்கேருந்து தான் அந்த படிப்பு நல்லாயிருக்கும். உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு கூட நான் படித்தப்போ இருந்த ஆசிரியர்கள் கூட யாரும் தோல் மேலே கை போட்டது கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும். எப்படின்னா அவங்க நடத்துகிற விதம் உண்மைதான். அதை வச்சு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உண்மைதான். அது நமக்கு எத்தனை காலம் கழித்து திரும்பி அவரை பார்க்கும்போதோ இல்லை அவங்க நடத்தின விஷயங்களை பார்க்கும்போதோ அந்த அவருக்கு சில இடத்துல இந்த கண்டிப்பு, சில இடத்துல அவங்க செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அது ஒரு இனிமையான நினைவாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சொல்கிறாங்க, அம்மாவா அம்மான்னு தான் சொல்லணும், அப்பாவை அப்பான்னு சொல்லணும், ஆசிரியர்னு தான் சொல்லணும். அங்கே போய் எனோ அப்படின்னு கூப்பிடுறத விட அந்த ஆசிரியராக நினைத்து இவர்கள் சொல்வது நம் வாழ்க்கைக்கு மேம்படணும்னு அவங்க நினைக்கணும். அப்படியாக அந்த ஆசிரியர் வழி நடத்தினாங்கன்னா ஒவ்வொரு மாணவரும் அவர்களோட இலக்கை தாண்டி போய் கொண்டிருப்பார்கள்னால எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஆசிரியர் பணிங்கிறது அத்துணை மகத்தானது. எந்த பணிக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த பணிக்கு மட்டும்தான் உண்டு. இது ஒன்றால் தான் எல்லாரும் எல்லா பணியும் மேற்கொள்ள முடியும். எல்லா பணியும் மேற்கொள்கிறவங்க ஆசிரியராக முடியாது. ஆசிரியராக இருக்கிறவங்க எல்லா பணியும் மேம்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அப்பா அம்மா அவங்களுக்கு கூட ஒரு அன்பு பாசம் குழந்தை மேலே இருக்கும். பட் குருவுக்கு அதை தாண்டி ஒரு இது இருக்கும். என்னென்னா எல்லா அன்பு பாசத்து இருந்தால் கூட அவன் முன்னேறணும், அவன் வாழ்க்கையில் அவன் முன்னேறணும் அப்படின்றது தான் முதல்ல இருக்கும். அன்பு பாசத்தை விட அதுதானே அவங்கள அப்படி செய்ய வைக்கிது. அந்த எதனால் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் படித்து வர்றது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை குடிக்கும். நான் என் பையன் இப்படி படிக்கிறான், என் பையன் நல்லா படித்தான், பின்னாடி ஒரு நல்ல இடத்துக்கு போவான் அப்படின்னு. அதை தாண்டிலும் அந்த குரு இருக்காங்க இல்லையா, அந்த குரு நிலைமையில், ஆசிரியர் நிலைமையில் இருக்கிறவங்க அந்த பையனை வழியில் பார்க்க, எடா தம்பி இன்றைக்கி பண்ணுற அப்படின்னும் போது நான் இது மாதிரி எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது பாருங்கள். என்கிட்ட படித்த பிள்ளைங்களே எனக்கு அதிகமாக மனசை தொட்ட பிள்ளைகள்னு ஒரு சில பேர் நமக்கு இருப்பாங்கள்ல. அதில் என்னுடைய அருமையான ஸ்டூடெண்ட் பேர் ஜானகி. அந்த ஜானகின்ற அந்த சின்ன பிள்ளை நான் என்ன சொன்னாலும் அப்படி ஒரு ஆதரவாக கேட்கும். அருமையாக நல்லா சொல்லுவேன். இன்றைக்கி நான் இங்கிலீஷ் நான் படிக்கிறேன், நான் அது உங்களால் தான் டீச்சர் அப்படிலாம் சொல்ல கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கிட்ட படித்த பையன், ஒரு பையன் விஷ்ணு, அவன் பேர் கூட எனக்கு விஷ்ணுவா ராஜாவான்னு தெரியல. ஒரு நாள் திடீர்னு போயிட்டுருக்கான், வழியில் தப்டீர்னு குதிக்கிறாரு. குதிச்சு, என்னடா தம்பி நல்லா இருக்கியா, என்ன டீச்சர் என்ன தெரியுதா, நான் இது மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன், என்னை நீங்கள் படிக்க வாடான்னு சொல்லி என்னை வீடு பூந்து என்னை அழைச்சிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் இப்போ நினச்சி பாருங்கள், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான பின்புலம் இல்லை. அப்போ அவங்கள தூக்கி விடும்போது அவங்க ஒரு நல்ல நிலையில் வரும்போது நம்மளை எவ்வளோ ஒரு
ஆனந்தமாக அவங்க பார்ப்பாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் இந்த சந்தோஷம் ஒன்று போதும். நம்மளை கூப்பிட்டு ஒருத்தர் நல்லாசிரியர் விருது கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி மாதிரி ஆசிரியருக்கு அவரது பிள்ளைகள் ஆற்றும் உதவி எண்ணூற்றான்கொள். அவ்வளோதான். என்னுடைய பிள்ளை ஏதோ பேசுகிறான், ஏதோ படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இவன் என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கிற அந்த ஆனந்தம் ஒன்று போதுயா. வேறு எத்தனை ஆசிரியர் மேடையில் நின்று வாங்கினாலும் இதுக்கு ஈடாகாது. அந்த பிள்ளை சொல்கிறான், இன்றைக்கி நான் டீச்சர் உங்களை மாதிரி ஆளெல்லாம் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனோ அப்படின்னு கேட்குறான். இதே மாதிரி தான் ஆடுதுறையிலேருந்து வந்த ஒரு ஆசிரியரும் அவர் பெரிய பிரின்சிபல். அவர் சொல்கிறாரு, ஏம்மா இந்த பிள்ளைகளுக்காகவே நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. உங்களே பார்க்கும்போது எனக்கு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுனது இல்லைன்னு. இதெல்லாம் கேட்கும்போது யாருக்கு கிடைக்குங்க இந்த ஒரு நிறைவு? இது எல்லாமே இந்த ஆசிரியர் தொழிலில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிப்பீங்க மற்றதை விட இது இலகுவானது அல்ல. இதுக்கு நிறைய ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு வாய்மையும் ஒரு ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே இந்த துறையில் நம்ம காலடி ஊன்றி நிற்க முடியும். இதில் 33 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்த ஆசிரியர்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கங்கா போவேனா, காவேரி போவேனா, யமுனை போவேனா, அவங்கள பார்த்தாலே போதும். ஏன்னா அத்துணை சிறப்பானவர்கள் யார்? ஆசிரியர்கள் என்பதை மாற்று கருத்தே கிடையாது ஐயா. இது ஏன் இந்த கேள்வி கேட்டோன்னா, நம்ம எங்கே போனாலும் இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக ஈஸியாக கேட்குறாங்க. அதுக்கு நீ ஒரு விடை கூட சொன்னீங்க. என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் வளர்த்து ஆளாக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க, அப்படின்னாலும் அவங்க எப்படி சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ அவங்களோட எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் அவங்க சாயங்காலம் தன்னை ஒரு அமைதிப்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர்கள் ஓய்வெடுத்த பிறகு தான் அவங்களுக்கு மீண்டுமா அந்த எனர்ஜியே கிட்டும். இதனால தான் என்னவோ தெரில, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் ஒரு பழைய ஆசிரியர்கள்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவோடைய செலவுக்கு பணம் இல்லாமல் அவர்களை படிக்கவே அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எங்களை ஆசிரியர்னால் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன இடர்கள் இருக்கும், அவங்களுக்கான இது பத்தாது அப்படின்னு சொல்லி அவர்களை மேம்பட செய்தவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான். அதை என்னாலும் ஆசிரியர் என மறக்கப் போவதில்லை. இந்த உண்மையை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் எங்களுடைய பொருளாதாரத்துறையில் அவர் ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தார். ஒரு ஆசிரியருக்கு எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் செலவாகுது, நான் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு செலவாகாதா? அவர்களுக்கு என்று குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? ஆனால் என்னவோ தெரியல, அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தாலே எல்லாரும் ஏதோ மதிப்பிழந்த மாதிரி பார்க்குறாங்க உலகத்தில். அந்த நிலையெல்லாம் மாறணும். மித்தவங்க எல்லாம் உடல் உழைப்பு வேலை செய்கிறாங்க, ஆனால் ஆசிரியர் உயிரை விட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய ரத்தம் எல்லாம் எனர்ஜியாக மாறி தான் அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க சாயங்காலம் வரும்போது எத்தனை ஆசிரியர்களுக்கு தொண்டையெல்லாம் போய்டும் தெரியுங்களா? இதெல்லாம் அவங்க மாற்றி மறுநாள் அவங்க திருப்பி அதுக்கு செட் ஆகணும். அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அமைதியாக்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் போய் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இது எல்லாமே இந்த தொழிலில் உள்ள. அதனால தான் ஒரு காலகட்டம் நமக்கு 45-50 வயது வரைக்கும் இது எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற பணியானது சிரமமானது தான். ஆனாலும் அவங்க எடுத்து சந்தோஷமாக அந்த பணிக்காலத்தை அவங்க முடிக்கும்போது இருக்கிற பெருமை வேறு எந்த துறையிலையும் அவர்களுக்கு இருக்காது. முழு மனதோடு ரிட்டையர்ட் ஆகி போகிற துறை ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் துறை மட்டுமே அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நிறைய நீங்கள் விஷயங்கள்லாம் உங்கள் டே டு லைஃப்பில் நடக்கிற நான் பார்க்குறேன். எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. மேபி இதை சொல்கிறவங்க கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது இன்னுமா இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம பழைய படங்கள், நம்ம பார்த்திபன் படம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வரலைன்னா ஒரு ஆசிரியர் ஓடி போய் காட்டுக்குறோலாம் பூந்து கூட்டு வருவாங்க. ஆனால் இன்னமுமே அந்த நிலைமை இருக்க தானே செய்யுது. கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. நான் கூட பழைய இதற்கு முன்பு
98 நான் வலம்புரின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்போது நான் அங்கே வந்து விவசாயம், அவங்களுக்கு சுற்றி உள்ள பிள்ளைகள் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க. ஸோ அங்கே தான் நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு சரி டவுன் பக்கம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. ஒரு வாய்ப்புக்கு இருந்தது. ஒரு 2011 நான் மாறி போனேன். அங்கே போய் பார்க்குறேன், அங்கேயும் அதே நிலைமை. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ந்து தான் போயிட்டேன். டவுனில் கூடயாப்பா அப்படின்னாக்கா இன்னும் கண்ணுக்கு தெரியாத அந்த மாதிரி மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்களுடைய பொருளாதார துறையில் அத்தனை மேம்பட்டவர்கள் அல்ல என்பதுதான் கருத்து. இன்னும் என்னுடைய பள்ளியில் இன்னும் நான் சொல்லப்போனால் ஓடி போய் பிள்ளைகளை அழைச்சிட்டுலாம் வந்திருக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பெற்றோர் வந்து வேலைக்கு சென்று விடுவார்கள், இவர்களை கவனிப்பதற்கில்லை. இன்னொன்று தாய் தந்தையர் போராட்ட மனதோடு எங்கேயாவது சென்றிருப்பார்கள், பிள்ளைகளை இன்னும் இது மாதிரி எண்ணற்ற குறைகள், ஏகப்பட்ட குறைகள் இருக்கும். அதெல்லாம் சில குறைகளை வெளியிலேயே சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து இன்னும் இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை நான் அழைச்சிக்கிட்டு தான் நானும் போயிட்டுருக்கேன். இது வந்து இன்னும் எத்தனை காலம் நடக்குன்றதுலாம் இல்லை. அந்த பெற்றோர்கள் மாறும் வரை இப்படியான ஆசிரியர்களுடைய நிலைமையும் இவ்வாறு தான் இருக்கும். அந்த பெற்றோர்கள் மாற வேண்டும். இனியும் வந்து நம் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும் என்ற ஒரு நிலை வேண்டும். அவங்களுக்கு கல்வியினால தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இது தெரியாமல் தான் காமராஜர் வந்து அன்னைக்கு வந்து இப்படி கஷ்டப்படுற பிள்ளைங்க படிக்கவாது செய்யட்டுமேன்னு தான் அன்னைக்கு வந்து இந்த இதை வந்து என்ன ஊருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினார். இன்னும் மாற்றம் பெறாமல் இருப்பது பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் மாறி குழந்தைகளை படிக்க வைத்தால் நம்ம நாடு சுபிட்சமாக மாறும். அவ்வளோதான். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அறிவு வந்து கிடைக்கலன்னு சொன்னாக்கா வந்து எண்ணற்ற ஒரு கால சூழலில் அவன் பின்னப்படுவான் என்பது மிகப்பெரிய உண்மை. ஒரு கால சூழல் வந்து அவனுக்கு வந்து சரியான அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் அந்த துறையில் அவன் உண்மையாக இருக்கணும்னா அவனை கல்வி தான் வழி நடத்த வேண்டும். அவன் படிக்கிற படிப்பு தான் அவனை வழி நடத்தும். எந்த தொழிலையும் இல்லாத ஒரு சிறந்த ஒரு இது வந்து கல்விக்கு மட்டும்தான் இருக்குது. கல்வி கல்வி கல்வின்னு சொல்கிறாங்களே, கல்வி என்றால் என்ன? நன்றாக நினச்சி பாருங்கள். கல் என்றால் படிக்கணும், வி என்றால் அது ஒரு விகாரம். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். எப்போ? பிறந்ததிலேருந்து அவன் இறக்கும் வரை படித்து கொண்டு தான் இருக்கிறான். ஒன்று வாழ்க்கை கல்வி, இன்னொன்று பாடக்கல்வி. பாடக்கல்வி படிக்காதவர்கள் வாழ்க்கை கல்வி படிப்பார். அந்த காலத்தில் வந்து வாழ்க்கை கல்வியில் சமத்தாக இருந்தாங்க, அதனால் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிட்டாங்க. ஆனால் இன்றைய வாழ்க்கை கல்வி தெரியாததுனால தான் பாடக்கல்வி ஏட்டுக்கல்வியை மட்டுமே படித்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க, திணறி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியை பிணைந்து படிப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் பின்னடைவதில்லை. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், என் பிள்ளை இன்றைக்கி நிற்கிறான் அப்படின்னு இந்த துறையில் நிற்கிறான்னா இதற்கு நான் சொல்லி கொடுத்தது நான் ஒரு ஆரம்பத்திலே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த திறன் கூட இருக்கலான்றது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அவங்க வந்து அவன் படித்தது அக்குபஞ்சர், ஒவ்வொரு துறையாக படித்தார். நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் இந்த துறையிலையும் ஒரு ஜொலிக்கிறாரு, நல்லபடியாக அவரால் செய்ய முடியுதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் அவர் வாழ்க்கையோடு சேர்ந்த மற்ற துறையும் தேர்ந்தெடுத்தது தான் காரணம் இல்லைங்களா? அதான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். என்ன படிக்கணும்? அவன் எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னத்தை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். பாடக்கல்வி மட்டும் படிப்பு ஆகாது, பாடம் சார்ந்திராத கல்வியும் படிப்பு தான். இப்போ அந்த காலத்தில் ஒரு விவசாயிக்கு வந்து விவசாயம் நல்லா கற்றுக்கணும். ஏன்னா அவங்க தாத்தா அதை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பாட்டனார் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எதை? விவசாயத்தை. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இருந்தவர்கள் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கல்வின்னு வர்றப்ப பார்த்திங்கன்னா அப்போ பாடசாலை இல்லை அதிக அளவில். அதனால் பாடசாலை ஏற்படுத்தின பிறகு பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து படிக்கணும். ஆனால் ஏன் குழந்தைகள் படிக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர்களுக்கான கல்வி என்னவோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இப்போ ஒரு குழந்தை என்ன படிக்கணும்னு விரும்புது, அதுக்கு அந்த எவ்வளோ ஏற்ற முடியுமோ குழந்தைக்கான கல்வியாக ஒரு ஆசிரியர் மாறணும். பாடத்திட்டத்திற்கான கல்வியாக மாறுறதை விட குழந்தைக்கான கல்வியாக மாறி புகட்டிட்டோம்னா அவன் எதை வேணுமோ படிப்போம். நான்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 8ஆம் கிளாஸ் புத்தகத்தை நான் படிப்பேன். பார்க்குறவங்கெல்லாம் என்னை ஆச்சரியப்பட்டு போவாங்க, இந்த பொண்ணு எப்படி சரளமாக வாசிக்குது, இந்த பொண்ணு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வாசிப்பேன். அப்போ அடிப்படை செயல்கள் தெரிஞ்சது. எப்படி அந்த காலத்தில் இருந்த சிலபஸ் அதானே.
அப்போ வந்து கல்வி வந்து எளிமையாக இருந்தது, சொல்லித்தரத்துக்கு ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய திட்டங்கள் போட்டு நிறைய இப்படிலாம் பண்ணணும். ஏன்னா இந்த காலத்துக்கட்டத்திற்கு தகுந்த மாதிரி அந்த கல்வியை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்திற்கு. ஆனால் இது இத்தனையும் புகுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுதுன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து அந்த ஃபண்டமெண்டல் கொடுக்கணும். பட் வந்து இன்னும் அதிகமான கொஞ்சம் நேரப்படி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த நேரங்கள் கொஞ்சம் போதாததுனால கொஞ்சம், அதாவது ஒரு மாணவன் இன்னும் ஒரு 4 சொல்ல கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி இன்றைக்கி சொல்லித்தரோம். ஆனால் அவன்னா ஏனா ஏனா அதை சொல்லி கொடுக்குறோன்னா ஒரு பிள்ளை இன்றைக்கே கற்றுக்கும், ஒரு பிள்ளை 2 நாள் ஆகும், ஒரு பிள்ளை 1 வாரம் ஆகும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பிள்ளை 1 வாரம் ஆகுது. இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்க சிலபஸ் படி எடுக்கணும் அப்படின்னா 7 நாளைக்கு 7 சிலபஸ் மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1 வாரம் கற்றுக்கிற பிள்ளைக்கு ஒரு 4 லெட்டருக்கு நாங்கள் எவ்வளோ மெனக்கெடணும்? அப்போ 7ஆவது நாள் வரும்போது இந்த முதல் நாள் ஏபிசிடி சொன்ன பிள்ளை 7ஆவது நாள் சக்சீடாக முடிச்சிடுறாங்க. பட் வந்து அந்த ஏபிசிடியே கற்றுட்டு இருக்க பிள்ளைகளுக்கு அரும்பு நிலை, முட்டு நிலை, மலர் நிலைன்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் மெதுவாக தானே போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுக்கு தான் ஆசிரியர் வேணும். இந்த இடத்துல தான் ஆசிரியர் மிகச்சிறந்த அளவில் செயல்படணும். எப்படின்னா அந்த பிள்ளை வரலையேன்னு அவங்களும் தோற்றுறக்கூடாது, பிள்ளைகளையும் திட்டிடக்கூடாது. அதுக்கு என்ன கல்வி வேணுமோ அதை கொடுத்து 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 கொண்டு வர்றதுல தான் அந்த ஆசிரியருடைய திறனும் வலிமையும் இருக்குது. அப்படி அதை தோக்காத வண்ணம் ஒரு ஆசிரியர் கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளையும் ஜெயித்த மாதிரி, அந்த ஆசிரியரும் ஜெயித்த மாதிரி. புரியுதுங்களா? அந்த பிள்ளை தோக்கக்கூடாது. அதுதான் அந்த ஆசிரியரோட கடைசி ஒரு இதாக இருக்கணும். அந்த பிள்ளை தோக்கக்கூடாது. அதில் வந்து ஆசிரியர் வந்து திடமாக இருக்கணும். என்கிட்ட எந்த பிள்ளையை கொடுத்தாலும் கூட நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கான படிப்பு என்னங்கிறத நம்ம தட்டி விட்டால் போகிறோம். அவ்வளோதான். ஒன்றால் இதை முடியும். என்கிட்ட ஒரு பொண்ணு படித்தா, டீச்சர் எனக்கு படிப்பே வரலன்னு ஓப்பனாக சொல்லும். அந்த பிள்ளை ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, ஒடியா படிக்கலாம். இன்றைக்கி ஒரு துறையில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன். எனக்கு பயப்படுவா படிக்க. ஒரு 5 அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சிறு வார்த்தைகளாக எழுதி ஒரு 2 வார்த்தைகளாக பழக்கப்படுத்தி 3 வார்த்தையாக பழக்கப்படுத்தி அப்புறம் 2 சொல் வார்த்தைகளாக பழக்கப்படுத்தி இப்படியே அவளை நான் படிக்க வச்சேன். அப்போ இன்றைக்கி பார்த்துங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற கல்வியை கொடுக்கறது தான் ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர். படிக்கிற பிள்ளைங்களும் தட்டி விடுங்க, அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படிக்காத பிள்ளைங்களையும் நம்ம படிக்க வைக்கிறது, எங்கேருந்து பொந்துக்குள்ளுக்கெல்லாம் இருக்கும் பிள்ளைங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி அதுங்களுக்கு ஒரு கல்விங்கிற ஒரு நிலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்களுக்குன்னு எந்த ஒரு மாற்று கருத்தோ இல்லை அவங்க எந்த ஒரு கஷ்டத்துலேயும் ஆட்படாமல் அவங்க இருப்பாங்கன்றது ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு. என்ன பிரச்சனையாக இருக்குது? ஏன் இந்த பெற்றோர்கள் வந்து என்ன அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சரியான கல்வி கிடைக்கல. ஒன்று, அவங்களுடைய கல்வி நிலைமைன்னு பார்க்க போனால் அது அவ்வளவு நல்லா இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தோட சூழல் வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி ஆக்குது. அதனால் வந்து அந்த பிள்ளைகள் படிக்குதோ படிக்கலையோ அவங்களுக்கு அதில் மேலே ஒரு அக்கறையே கிடையாது. குழந்தைகள் மேலே அந்த மாதிரி ஒரு அக்கறை இல்லாதனால தான் இன்றைக்கி அதை என்னமாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த மாணவன் வந்து படிக்கணுங்கிறதுக்காண்டி அவனுக்காக நான் பல கஷ்டப்பட்டு அவனை கொண்டாந்து இன்னும் அவன் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஒரு நேரம் அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் பண்ணிட்டேன்னு அவன் மனசு வருத்தப்பட்டாங்க. ஆனால் நான் ஒருபோதும் வந்து அவங்க பிள்ளைகளை நான் வந்து வருத்தப்படுத்தலை. இந்த சூழலில் இருந்தாலும் அந்த பையன் படிக்க வரான்னு நான் என் பிள்ளைங்கள்ட்ட அதை தான் சொன்னேன். ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சிட்டாங்க. என்னைய கூட வந்து மறுநாள் சத்தம் போட்டாங்க. நான் அப்போ கூட எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை, வந்துட்டேன். ஏன்னா அவங்களோட புரிதல் வர இருக்குது. இது அவங்க நல்லபடியாக அவங்க படிச்சிருந்தாங்கனாக்கா என் பிள்ளையை படிக்க வைங்க டீச்சர், நான் இதுக்கான உதவியை நான் செய்கிறேன்னு அவங்க வந்திருப்பாங்க. இன்றைக்கும் அந்த சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. சொல்ல வரதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த கஷ்டங்கிறது வந்து இன்னும் நாங்கள் இதில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அந்த பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து அப்படியே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் எத்தனையோ ஏதாவது 1-2 ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கா?
பண்ணலாம். இந்த எப்படின்னா ஏன்னா அது வெளியே தெரியும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டோம். ஒரு அப்பா அவங்களுக்கு 3 குழந்தைகள். அந்த அம்மா வந்து இறந்துட்டதா அவங்க அப்பா சொன்னாங்க. இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த பையனை அவர் அவ்வளோ பாசமாக அந்த 3 பசங்களையும் வளர்த்தாரு. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அவருக்கு வந்து ஒரு இடம், நான் அதை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைங்கள வேறு ஒரு இடத்துல சேர்க்குற மாதிரி ஆச்சு எங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்களை கவனிப்பார் இல்லை. நான் வீட்டில் போய் என்ன செஞ்சேன், அது ஒரு கிறிஸ்மஸ் லீவாக இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டார். சரி அதை விடுங்க, இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் போய் பார்க்குறேன், அந்த 3 குழந்தைங்களும் தனியாக இருக்குது. எனக்கு மனசு கேட்கல அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வர்றதுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு என்னப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். டீச்சர்ன்ட்டிங்க நான் என்னை பார்த்தோன்னா ஓடி வந்து பிடிச்சிக்கிச்சுங்க. அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நீ யாரும்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இவங்களுடைய டீச்சர்ப்பா அப்படின்னா. அப்படிங்களா அப்படின்னா இந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டை சுத்தம் பண்ண சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சாப்பாடு வடிக்க கற்றுக் கொடுத்து, நீங்கள் யாருமா, நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், சாப்பாடை வடித்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நான் இதை செய்கிறத பார்த்துட்டு அவங்களே குழம்பும் தொட்டுக்கையும் கொண்டாந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து எப்படியும் தர்மவான்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். இந்த அம்மா இந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுங்கம்மாண்ணா. என்கிட்டயே நல்ல ஸ்கூல் தான், ஆனால் அவங்கள ஹாஸ்டலில் வந்து அவங்கள விடணும், நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு வந்து முறையாக எங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட சொல்லி அவங்கள வந்து இப்போது ஒரு நல்ல இடத்துல சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ நிம்மதியாக அந்த குழந்தைங்கள் இருக்காங்க. இது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய இருக்குது. இந்த ஒரு 18 வருஷமாக நான் படிக்க வச்ச பிள்ளைங்களை விட இந்த மாதிரி இவங்களை பார்த்துக்கிட்ட பிள்ளைங்கள் தான் எனக்கு அதிகம். அதனால் எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைங்களுக்கு என்னால் ஒரு உதவி செய்ய முடிஞ்சது. அப்போ வேண்டிய ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு வேண்டிங்கிற ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு இதெல்லாம் இப்போ எளிமையாக கிடச்சிருச்சு இல்லை. இனி அவங்க சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. அப்புறம் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவர் உதவி செஞ்சுருக்கார். அதுக்கு ஒரு கருவியாக என்ன பயன்படுத்தியிருக்காரு, அவ்வளோதான். இப்போ அந்த பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கிறாங்க. நான் அப்பப்போக்கு அந்த ஆசிரியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், இது மாதிரி நல்லா இருக்காங்க டீச்சர், எனக்கும் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நேரம் கிடைக்கும் போது நான் போய் அந்த பிள்ளைங்கள பார்த்துட்டு வரணும் அப்படின்னு வருது. இது மாதிரி ஒரு சூழல் 2 சூழல் இல்லை தம்பம்மா, நிறைய சூழலில் நான் இது மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய கஷ்டப்பட்ட ஜீவன்கள் தான் என்னவோ தெரில எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இன்னொன்று ஒரு இது அதே மாதிரி தான் அவங்க அந்த அம்மா வந்து ரோட்டில் இருக்கிறவங்க, அவங்க பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். அவங்க பிள்ளைங்களே எங்கிட்ட தான் படித்தாங்க. அவங்களுக்கு உண்டான எத்தனையோ நானும் செய்ததுன்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இவ்வளவு செஞ்சும் சமயத்தில் எனக்கு வந்து நான் ஒரு ஃபெயிலானது அந்த குழந்தைங்க தான். என்னென்னா அந்த வீட்டோட சூழ்நிலை தாங்காமல் ஒருத்தி திருமணம் பண்ணிட்டா. இன்னொரு பையன் தான் இப்போ படிச்சிட்ருக்கான். இப்போ அவனை கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டு இப்போ அவன் முறையாக படிச்சிட்ருக்கான். அவங்களாம் இன்னும் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் அவங்களால முடியல. இப்போ எதையே பார்த்திங்கனாலும் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படியாவது முன்னுக்கு வந்துடாதா, யார் கையிலையாவது போய் படித்து நல்லபடியாக ஆகிடாதா. ஒரு பையன் என்கிட்ட வரும்போது, தம்பி நீ என்னடா படிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தை, நான் கலெக்டர் ஆகணுன்னு அவன் சொன்னான். என்ன பெரிய ஒரு ஆசை பாரியா அந்த குழந்தைக்கு, அதிசயமாக இருந்தது. ஏன்னா அவன் தினமும் வீடு இல்லாமல் ரோட்டில் ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமான ஒரு கடையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து தான் வாழ்க்கையில் கலெக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எப்படிலாம் சிந்தனை அந்த குழந்தைக்கு வேலை செய்து பாருங்க. அவன் நல்ல அறிவான பையன். அவனை வந்து முழுமையாக அவன் படிச்சுக்கிட்டானா கண்டிப்பாக அவன் வருவான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ வேறு பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்த்து விட்ருக்கோம். கடவுள் அவனை வந்து மேம்படுத்துவார், அவ்வளோதான். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம், எண்ணற்ற ஒரு இது எல்லாமே. ஒரு தடவை இப்போ ஒரு அதிகாரி என்ன ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாரு. இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே ஏதாவது கேள்வி கேட்பாரான்னு பார்த்தேன். அவர் பார்த்துட்டு ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏம்மா இங்கே வாங்கம்மா, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆசிரியராம்மான்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க சார், பாடுவாங்கன்னு தெரியுதுமா. அந்த பிள்ளைங்களோட மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு தெரியுது, இவெல்லாம் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வராங்கன்னு தெரியுது. அதனால்
அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கேள்வி கேளுங்கம்மான்னார். இப்போ நான் கேள்வி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தைங்க வந்து எப்படின்னா பயம் இல்லாமல் சொன்னாங்க. அது வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு, இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்மா இருக்குன்னாரு. இது இன்னும் ஒரு 5-6 வருஷம். பாவம்மா, இனி வர்ற குழந்தைங்களுக்கு தான் அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைகளை யார் பார்ப்பா அந்த அம்மா தெரியல அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்னிலை வச்சுட்டு போனார். அந்த வார்த்தையெல்லாம் நான் ஒவ்வொரு நேரம் சமயத்தில் நான் வந்து போயிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிகள் எனக்கு கொடுக்குற அந்த பூஸ்ட்டு தான் இன்றைக்கும் நான் வந்து இந்த பணியில் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம், இடையில ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. பெற்றோர்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஒரு கை கொடுத்தாங்கன்னா நாம் இன்னொரு கை கண்டிப்பாக. நான் என்ன இங்கே பொதுவாக பார்த்தேன்னா, படிக்க அனுப்பிச்சிட்டோம், எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கணுன்னு பொறுப்பை இவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க ஃப்ரீ ஆகிக்கிறாங்க. இது பொதுவாக இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொதுவாக பொறுப்பு எடுக்கவே இன்னைக்கு தயங்குறாங்க. நம்ம தெரு, நம்மளோட சுற்றுப்புறம், நம்ம பக்கத்து வீட்டு பையன், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனியாக யாரும் வந்து திருத்தணும்னு அவசியம் இல்லை, நாமளே அதை திருத்திக்கலாம். கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அவங்க இதில் நினைக்கிறீங்க? பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்கனாக்கா ஒன்றும் இல்லை தம்பிம்மா. இப்போ காலையில் இப்போ பள்ளிக்கூடம் அனுப்பணுன்னாக்கா அவங்க எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும்? ஒரு நல்ல பெற்றோர் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும்? ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு பிள்ளைகளை தயார்படுத்தி அனுப்பணும். ஆனால் இந்த பெற்றோர் வந்து அவங்களோட வந்து வேலையின் காரணமாக 4 மணிக்கு ஏந்திரிச்சு போகிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கும்? 7க்கு 7:30 தான். அதுகளாக எழுந்து, அதுகளாக சாப்பிட்டு, அதுகளாக ட்ரெஸ் பண்ணி, அதுகளாக ஓடி வந்து ஆட்டோவில் ஏறுது. புரியுதுங்களா? அவங்கள பின்புலத்தில் பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது, ஆள் இல்லை. அதுதான் உண்மை, இதுதான். அப்போ அவர்களாகவே செய்து கொள்கிற அந்த இதுக்குனால தான் அவர்கள் ஒரு தயக்கமாகி விடுகிறார்கள். அதான் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் ஒரு பெற்றோர் இதை கவனித்து அதை அந்த பையனை அனுப்பும்போது இவர்களுக்குள் ஒரு ஏக்கமும் உள்ளது. ஏக்கம், அவங்க வீட்டில் அப்படி செய்கிறாங்க, நமக்கு இல்லையே அப்படின்னு. எதாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பெற்றோருக்கு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெற்றோர்கள் வந்து அவர்களை இன்னும் புரிந்து கொண்டு, தம்பி நான் இல்லைன்னாலும் நாளைக்கு நீ நல்ல வழியில் வரணும்ப்பா, அதுக்காக வேண்டியாவது ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சியா நீ பாப்பாவை எழுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படித்தானே எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்னும் காலம் இன்னும் நமக்கு வந்து இன்னும் 100 வருஷம் அந்தாண்ட ஓடி இல்லையே. தாராளமாக என்ன செய்யலாம், நாம் நமது குடும்ப சூழலை பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். இப்படித்தான் இன்றைக்கி யாருமே புரிய வைக்கிறது கிடையாது. உடனே கேட்டதை வாங்கி கொடுக்கணும், கேட்டதை செய்யணும், இல்லாட்டி அதை தூக்கி அடிக்கிறது, இதை தூக்கி அடிக்கிறதுமா தான் குழந்தைகள் வளர்கிறாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறணும். இங்கே பார், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்கணும். இந்த மாதிரி கேட்டு நீ வளர்ந்தினா நீ பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைமை அடையும். பள்ளியிடம் முனியா டீச்சர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத பொறுப்பை வந்து பெரியவர்களிடம் அவர்கள் ஒப்படைக்கும் போது பிள்ளைகள் தானாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு எது நல்லது எது சரியில்லை என்று தெரிவதற்கில்லை. குழந்தைகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம சமயத்திற்கு தகுந்த மாதிரி இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பணியை செஞ்சுட்டு நீ பள்ளியிடத்துக்கு போய் கரெக்டாக டீச்சர் சொல்கிறபடி கேட்கணுங்கிற அந்த ஒரு இதை வளர்த்து விட்டுட்டாங்கன்னா அவங்க எங்களுக்கும் என்ன செய்வார்கள், நல்லபடியாக நடப்பார்கள். நீ போ, நான் வந்து ஏதாச்சும் ஒன்றுனா நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லவே கூடாது. பள்ளிக்கூடம் என்றால் அது ஆசிரியருக்கான இடம், அங்கே வந்து ஆசிரியர் தான் பார்த்துக்கணும். அங்கே இவங்க பார்த்துக்கணுன்னு என்றைக்கு நினச்சாங்களோ கல்வி சற்று பின்னடைந்தது. ஏன் அப்படின்னாக்கா அங்கேயும் நீங்களே பார்த்துக்கும் போது அந்த கல்வியை அவர்கள் வீட்டிலேயே சொல்லி கொடுத்து விடலாம். அவன் என்ன சொன்னான், நான் எதாவது தப்புன்னா எங்கள் அம்மா எனக்கு வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்க விடாது. அங்கே வந்துட்டு ஆசிரியர் தான் அவனுக்கு பலம் பலவீனம் எல்லாமே அவங்களை சார்ந்து தான் அவன் வாழ வேண்டும். நீ என்ன ஆசிரியர் சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், அவங்க படி நீ நட. அப்படி நீ எந்த பெற்றோர் வந்து முழுமையாக எங்களிடம் அர்ப்பணிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் என்ன கிடையாது, வீணாவது கிடையாது. இதை மறந்தாங்கன்னா பெற்றோர் அவங்களுக்கு கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க பொறுப்பை வந்து அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மாணவர்கள்
அம்மாவிடம் வந்து இன்று வந்து ஆசிரியரை பற்றியே குறை கூறும் நிலைமை ஆகிவிட்டது. அதை பெற்றோர் நம்புகிறார்கள். அதனால் வந்து டீச்சர்கிட்ட வந்து மாணவன் என்ன, அந்த காலத்தில் வந்திருக்கிற பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் டீச்சர் நீ பார்த்துக்கன்ட்டு போனாங்க. பண்ணுவான் ஆனால் நீ பார்த்துக்க அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் எதுவும் கேட்க மாட்டேன் டீச்சர், இது ஓன் புள்ள அப்படின்ட்டு போனாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. என் புள்ள வந்து என்ன செஞ்சாலும் நீ பொறுத்து போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்றைக்கு ஒரு ஆசிரியரை பொறுத்து போக சொல்கிறாங்களோ இது எப்படி ஆகும் இந்த கல்வி திட்டம்? பாடத்தை படிக்கிறது மட்டுமா கல்வி? நல்லா நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு ஆசிரியருடைய இப்படி தலையை திரும்பினா எப்படி இருப்பாங்க, இப்படி மாணவர்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ ஆசிரியரோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் கவனிக்கும் பிள்ளைகள் வந்து ஆசிரியரையாக தான் ஆக வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கணுமோ அது தன்னை ஃப்ரேம் பண்ணிக்கும். அது போய் அம்மா கிட்ட போய் சஜஷன் கேட்கணுன்னு எந்த இதுவும் கிடையாது. அப்படியா அந்த பிள்ளைங்க போய் கேட்குற பட்சத்தில் அவங்க அம்மா அதுக்கு சப்போர்ட்டிவாக உனக்கு ஆசிரியர் தான் அங்கே துணைன்னு சொல்ல எல்லா பெற்றோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துலனா அவங்க, வீட்டுனா நான் தான் அம்மா, பள்ளிக்கூடம்னா உனக்கு அவங்க தான் அம்மா ஆசிரியர் எல்லாம் அவங்க தான், போ எதையும் என்கிட்ட நீ சொல்லாத அப்படிங்கிற ஒரு மாற்று மனநிலை இனிமேல் வந்தால்தான் இந்த இது வந்து இன்னும் சிறப்பாக மாறும் என்பதில் ஐயமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியரோட நிலை வந்து ஒரு நிலைப்பாடு வந்து சற்று பயந்து தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் பயப்படக்கூடாது. எந்த ஆசிரியரை பயப்பட தேவையில்லை. அவர்கள் நேர்மையாக உண்மையாக வாய்மையாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லை. அவங்களுக்கு உண்டான பணியை அவர்கள் செய்யணும். அர்ப்பணிப்போடு செஞ்சால் எந்த ஆசிரியரையும் கவலையோ பயமோ இல்லாமல் அவங்க செய்யலாம். ஆனால் இன்றைய சூழலில் அது ஒரு இக்கு என்ற ஒரு புள்ளியாக தான் உள்ளது. ஏன் சட்டமும் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுது. ஒரு இக்கு வைக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆமாம். ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது சில இடங்களில் தவறுகளும் நடக்க தான் செய்யுது. அதாவது ஆசிரியர்கள் பக்கமும் சில தவறுகள் நடக்க தான் செய்யுது. சில இடங்களில் எனக்கே நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு காட்டு முன்னாடித்தனமாக அடிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சில நிலைமைகள் வரதுனால தான் ஒரு சட்டமே அங்கே ஏற்றப்படுது அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களோட பார்வையில்? உண்மைதான். எப்படின்னா ஆசிரியருக்குரிய இலக்கணம்னு ஒன்று இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் கேட்குறதுனால இந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவனந்தியார்ன்றவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நன்னூல் ஆசிரியர் அவர். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். குலனருள் கொள்கை மேன்மை கலைபயில் தெளிவு கட்டுரை வன்மை நில மலை நிறை கோள் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உலகனைத்தும் அறிந்தவன் நூலாசிரியன் அப்படி சொல்கிறார். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுங்களா? ஒரு நல்ல ஆசிரியர் இந்த பாடலுக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் நல்ல ஆசிரியர் தாங்க. இந்த பாடலுக்கு யாருக்கு அர்த்தம் தெரியலையோ நீங்கள் சொன்ன ஆசிரியர் கேட்டகரியில் அவர் வந்துடுவார். குலனருள் கொள்கை மேன்மை, அவன் எந்த குலமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் மேன்மையுடையவனாக இருக்க வேண்டும். கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை, ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கும்? கலைகள் தெரிஞ்சிருக்கணும், கட்டுரை வன்மை இருக்கணும். நில மலை நிறை கோள் மலர் நிகர் மாட்சி, மலரை போன்று மென்மையாக இருக்க வேண்டும். இதுக்கப்புறம் மேலே இருக்குது ஆசிரியருக்கு. நிலமலை, நிலத்தை விடவும் மலையை விடவும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நிறைகோள், தராசு மாதிரி நிற்கணும். எந்த நேரத்துலையும் டப்புக்கு டுப்புக்குன்னு மாறிடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ஆசிரியர் எப்படி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு போயிருக்காருயா. நீ வேணையா, நீ படிக்க வேணாம், நீ வேண்டாம். ஆனால் இந்த 4 வரிபடி நீ நட, நீ ஆசிரியர் தாயா. மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர் குணம் அனைத்தும். பார்த்தியா, உலகியல் அறிவு இருக்கணையா, அம்மா கிடையாது. அம்மா 8 சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இருக்கப்படாது. உலகியல் அறிவோடு தெரிஞ்சிருக்கணும். கற்றவனுக்கு தான் 4 தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
எட்டு சொர்க்கா மாதிரி இருக்கக்கூடாது. பக்கத்து 450 பக்கத்தை நல்லா படிச்சுட்டப்பா, இல்லை எந்த கேள்வி வேணால் கேள்வின்னு சொல்கிறவன் நல்ல ஆசிரியனாக இருக்க முடியாது. ஆனால் உலகியல் அறிவா அவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க இப்படி ரைட் எல்லாரையும் பற்றியும் தெரிந்து எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு சமூக கல்வி அவன் கற்றறிந்தவன் அவன் எப்படி சமூகத்தை நடத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு உலகியல் அறிவோடு உயர் குணங்கள் அனைத்தும். அந்த ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்? உயர்ந்த குணங்களோடு இருக்கணும். இனி அனைத்தையும் ஆக்குவோன் நூலை ஆக்கியவன் அப்படிங்கிறாரு. இதை விட உங்களுக்கு ஆசிரியருக்கு விளக்கம் வேணும் ஐயா? சொல்லுங்கள். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இது ஒரு ஆசிரியராக இருந்தால் இந்த நன்னூல் சூத்திரம் அவங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த நன்னூல் சூத்திரம் தெரியணும். இந்த சூத்திரம் படி தான் அவங்க வாழணும். அப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் சிறந்த ஆசிரியர். இதில் யாருக்கெல்லாம் எது இல்லையோ பர்சன்டேஜ் கம்மியாகும். எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் மதிப்பீடை குறைத்து கொள்ளுங்களேன்ற மாதிரி தான் அந்த வாதியார். இது இத்தனையும் இப்போ இந்த நன்னூல்யமா நீ இப்போ சொன்னியம்மா, இதில் இத்தனையும் உன்னுடைய குணங்கள் இருக்கும். ஒரு சில குணங்கள் ஏற இறங்க இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். கோபமாக இருப்போம், அப்போ பண்ணுவான், அட்டகாசம் பண்ணுவான். அப்படியே அவனை வந்து கோப்பிட்டு நம்ம கடிஞ்சு திட்டினாலும் அப்படியே அரவணைத்து கொள்ளவும் அந்த ஆசிரியருக்கு தெரிய வேண்டும். போகும்போது அவனை சரிப்படுத்தி அனுப்பிடணும். அவன் ராத்திரி தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். நம்மளை அடித்தால டீச்சர் நம்மள்கிட்ட எப்படிட்டா நம்மள்கிட்ட இருந்தாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு வந்துடணும். அவன் மறுநாள் நமக்கு முன்னாடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்பான். புரியுதுங்களா? அவனை நீங்கள் அதே தான் அவனை வந்து சரி பண்ணாமல் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். பார்ப்போம், இது ஒரு தப்பு பண்ணாதா அப்படின்னு நினைப்பான். தப்பு யார் பண்ணலை? சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். இப்போ நன்னூல் சூத்திரமெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, அப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ 100% இருக்குமா? சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். நன்னூல் சூத்திரம் சொன்ன நன்னூலாருக்கு வேணால் இவற்றுடைய திறமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சூத்திரம் படி அட்லீஸ்ட் அவர் 95% அது வாழனியா, அவர்கள் தான் நிறைவான ஆசிரியர். அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதை நோக்கி நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஒரு சிறப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜொலிச்ச மாதிரியே இருப்போம். பிள்ளைகளுக்கு அந்த இதை கொடுக்கலாம். எனக்கு அவங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணுங்கிறத விட அவங்களுக்கு உண்டான அந்த வாழ்க்கை கல்வியை கொடுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் சார். நல்லபடியாக அவங்க வளர்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல். நீங்கள் வா, சந்தோஷமாக இரு, அப்போ கல்வினா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் ஆசைப்படுவேன். சில நேரங்களில் அது கொடுக்க முடியாமல் போகிறப்ப எனக்குள்ளேயே சில மன வருத்தங்கள்லாம் வருது தான். இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்லதாக கொடுக்கும். இப்போலேருந்து இப்போ பாருங்கள், இந்த கலைத்திருவிழான்னு ஒன்று ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. இதை தாண்டி படிப்பு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பத்த மாட்டேங்குது நேரம். இருந்தாலும் அந்த கலைத்திருவிழாங்கிறது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது, ஒரு மாற்றுக்கார். இப்போ பார்த்தாலும் சிலபஸ் நோண்டிக்கிறத விட அது கொஞ்சம் மாற்றுக்கருத்தாக இருக்குது. சில இதெல்லாம் பொழுது புதிய இந்த கல்வி திட்டத்துக்கு தகுந்த மாதிரி வர்றது நல்லா இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் உடனே செய்கிறதுக்கு எங்களுக்கான இது பத்த மாட்டேங்குது நேரம். அது ஒரு பேக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்குரிய வசதி இல்லை, வசதி பத்தலை ஒன்று. ரெண்டாவது இன்னும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏபிசிடி ஒரு பிள்ளை 1 வாரம் படிக்குது, ஒரு பிள்ளை 1 நாள் படிக்குது. இப்போ இந்த 1 வாரம் படிக்கிற பிள்ளைங்க கலைத்திருவிழாவில் 2 நாளில் பேரை ஏற்றுனா இவங்களுக்கு இவ்வளோக்கும் நாங்கள் மாற்று பண்ணணும். இது பேரண்ட் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அத்தனையும் ஆசிரியர் தான் எடுத்தாகணும். மூச்சு தெரிச்சு போகுது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் அந்த குழந்தைங்களோட நம்ம போராடித்தான் அவங்கள ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நானுமே அதை ஃபீல் பண்ணேன். என்னென்னா, எனக்கு ஒரு கட்டத்தில் தோணுச்சு, நான் காலேஜ் முடிக்கும் போது நம்ம எதுக்காக இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். வாழ்க்கையில் வந்து ஒரு 21 வருஷம் படிக்கிறோம். ஆனால் நான் படித்ததை வச்சு நான் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான எந்த மெத்தடுமே எனக்கு நான் படித்ததில் இல்லை. அப்போ இந்த வாழ்க்கை கல்வி திரும்பி நான் வெளியே வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடும் போது தான் எனக்கு கிடச்சிது. ஒரு வேளை எனக்கு தேட லேட்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதைத்தானே எல்லோரும் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண மக்கள் நம்ம எதுக்காக கல்வி கொடுக்குறோம்? கல்வின்ற அறிவு, அதை வைத்து அவன் பொருளாதாரத்தை ஈட்டிக்கணும், அவன் குடும்பத்தை பார்த்துக்கணும். இந்த விஷயங்களில் ஒரு பேசிக்கான நீடு தானே. ஒருவேளை இந்த சயின்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா,
நம்ம கேள்விப்படுறோம், மார்க் குறைஞ்சதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில இது கிடைக்காதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க அவ்வளோ லட்சியமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்காக உயிரை மாற்றிக்கொள்ளும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை தானே. எத்தனையோ வாய்ப்புகள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுக்கு இந்த வாழ்க்கை முடிவை எடுக்கிறது வந்து ரொம்ப ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளையை ரேஸ் குதிரை மாதிரியே படிக்க வச்சுருக்கிறாங்க. நீ இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ படித்தால்தான், நீ படித்தால் அது வேணவே வேண்டாம், கொஞ்சம் சுமாராக படித்தாலும் போகிறோம். இன்றைக்கி அந்த நிலைமை அந்த மனப்பாங்கை கொண்டு வந்துட்டா நீட்டுங்கிறது ஒன்று தேவையே இல்லை தம்பி. இந்த நீட்டு பரீட்சைக்கு வேண்டி தானே அப்படி அவங்க ஓடுறாங்க, இந்த குதிரை லாயத்தை கட்டிக்கிட்டு ஓட்டமாக ஓடுறாங்க. அதுன்றதுக்கு இப்போ பார்க்க போனீங்கன்னா ஒரு சுமாராக படித்தவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நடத்த தெரிஞ்சது கூட சூப்பராக படித்தவங்களுக்கு எடுக்க தெரியலங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்களே தான் செத்த முந்தி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, 500க்கு 498 எடுத்த பிள்ளை தொங்குதுங்கிறீங்க. ஏன் காரணம் என்ன? கல்வியை படித்து அதுக்கு வாழ்க்கையை படிக்க தெரியல பார்த்தீங்களா? இதுதான் என்னால் முடியும். 498 தானே, தாராளமாக இதுக்கான கல்வி என்னங்கிறத நான் பார்த்து படித்தேன்னா அப்படியே தப்பிச்சு அந்த ஏழை பிடிச்சிட்டு நான் ஓடிட்டு போகிறேன். அந்த வாழ்க்கை கல்வியை யார் கொடுக்கல? அவங்களோட பெற்றோர் கொடுக்கல. நீ ஓடு ஓடு ஓடு, கல்வி கல்வி கல்வி, மார்க்குன்னாங்க. சாதாரணமாக ஒரு ஏழை விவசாயி வீட்டில் ஒரு ஆட்டு ஓரம் இதில் மாட்டுக்கொட்டாயில் குடியிருந்த பிள்ளை 500க்கு 500 எடுக்குது. எப்படி எடுக்குது? அதோடைய திறன் அப்படி இருக்குது. சரி போட்டோம், நோக்கத்தை நோக்கி. ஆனால் குறைஞ்சிட்டேன், நான் கொலை பண்ணிக்குவேன், தற்கொலை பண்ணிக்குவேங்கிறது அந்த பிள்ளைக்கு என்ன தெரியல, வாழ்க்கையை பற்றிய இது கிடையாது, நல்ல ஒரு என்ன தீர்வு தெரியல. அதாவது மதிப்பீட்டில் வச்சிருக்கிற அந்த ஒரு தீர்வை அதோட வாழ்க்கையில் வைக்க மறந்துட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு அந்த பிள்ளை பதறிட்டு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, வாழ்க்கை படிக்கிறதுக்கு நிறைய இயல் இருக்குது, வேலை செய்கிறதுக்கான நிறைய இயல் இருக்குது. நம்ம எல்லாம் எதை நோக்கி இப்போ நீங்களே நினச்சிருப்பீங்க இப்படிலாம் நம்ம செய்வோமான்னு. ஆனால் பாருங்கள், இதுதான் உங்கள் துறைன்னு தெரியுது. இப்போ இன்னும் இந்த துறையில் இன்னும் நிறைய மாற்றத்தை காண்பீங்க இல்லையா? அப்போ பாருங்கள் இன்னும் எப்படி இப்போ பிரைட்டாக ஆகிட்டு இருக்குன்னு. இதுதான் இல்லைன்றதை விட எது நமக்கு பிடித்திருக்கிறதோ அந்த துறையை டபுக்குன்னு கையில் பிடிச்சி என்ன செய்யணும், மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோடு போராடி எடுக்கிற முடிவு ஒழிய எனக்கு இது முடியலன்னு சொல்லி ஓஞ்சு போகிறது அந்த மாதிரி ஒரு கல்வியை கல்வி படிக்கிறதுக்கு அவங்க படிக்காதே இருக்கலாம். அடிக்கடி பர்வீன் சுல்தான் அவங்க சொல்லுவாங்க, என் கிளாஸில் ஒன்று இருந்துச்சு, அது 100க்கு 98 மார்க் எடுத்து 2 மார்க் இல்லைன்னு அழுவுது. ஆனால் பக்கத்தில் ஒன்று, கவலைப்படாத, அந்த 2 மார்க்கை நான் எடுத்திருக்கேங்க. எப்படி 2 மார்க் எடுத்த பிள்ளை சந்தோஷமாக இருக்குது, 98 மார்க் நான் இப்போ வாழ்க்கை கல்வியை படித்த பிள்ளை இதுதான். இது எங்கே விட்டாலும் இது பொழைச்சிக்கும், அது எங்கே விட்டாலும் பொழைச்சிக்காது. அதுக்கு பின்னாடியே ஒரு ஆள் போயிட்டுருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளை எதை சாதிக்கும், படித்து எதை சாதிக்கும் யோசித்து பாருங்கள். வாழ்க்கை கல்வியை படிக்கிற பிள்ளைங்க தான் வாழ்க்கைனா இதுதான், இப்படி தான் இருக்கணும். நமக்கு ஒரு 60% நமக்கு மூளை இருக்குதா, அதை வச்சு எத்தனை பேரை வேணாலும் நம்ம சமாளிச்சுட்டு ஓடியாந்துடலாம். ஆனால் 100க்கு 100 எடுத்த பிள்ளைங்க தன் குதிரை கடிவாளம் கட்டின குதிரை போன்று தான் இருக்கும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதில் சில பிள்ளைகள் வேண்டாம், வேறுபட்ட கருத்துக்களோட இருக்கட்டா, நீ அனைத்து பிள்ளைங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? வெற்றியினுடைய இலக்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாவா? இப்போ சில பிள்ளைங்கள் 100க்கு 100 எடுக்கணும், நம்ம நல்லபடியாக வருவோம், நம்ம நல்லபடியாக இருப்போம், எல்லாரையும் வழி நடத்துவோம் அப்படின்னு ஒரு சமநோக்கோடு எடுத்துக்கிற பிள்ளைங்களுக்கு இது சாத்தியமே. அதே இல்லாமல் நான் படிக்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும், எவள் எப்படி போனாலும் என்ன அப்படின்னு படித்து மார்க் எடுத்த பிள்ளைங்க இப்படித்தான் இருக்குங்க. ஓஞ்சி போயிடுங்க, ரொம்ப சீக்கிரம் ஓஞ்சி போயிடுங்க. அவங்களுக்கு ஒரு அடி வந்தால் தாங்க முடியாது. இதற்கு காரணம் ஆசிரியர் கிடையவே கிடையாது, அவர்களுக்கு பின்னூக்கம் கொடுத்த பெற்றோர்கள் தான். ஒன்று, அந்த பிள்ளைக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லை, பாடப்பொருள் மீது பாடத்தின் மீது மட்டுமே தான் அந்த பிள்ளை நம்பிக்கை வச்சுச்சு. இன்னொன்று, பெற்றோர் மீதும் அதுக்கு நம்பிக்கை கிடையாது. நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து இதில் தான் போகணுன்னு அந்த பிள்ளை ஒத்த குறியாக நின்னது தான் இதுக்கு காரணம்.
எதா இருந்தாலும் என்ன, சயின்ஸுன்னு எடுத்துட்டாங்க, எதில் வேணாலும் நம்ம படிக்கலாம்ல, அப்படி ஒரு மனதை நாம் தெரியாது, நமக்கே தெரியாது இல்லையா, நம்ம எப்போ அடுத்த 5 வருஷத்தில் நம்ம எப்படி ஆக வேணும், அது மாதிரி ஒரு துறையை பிடிச்சதை எடுத்துக்கணும். எந்த துறை மாற்றி எடுத்தால் என்ன, இதை என்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஒரு கல்வித்துறையை ஒழிய. நான் 2 மார்க் இல்லைன்னா நான் ஓய்ந்து விடுவேன், நான் சாய்ந்து விடுவேன், நான் படுத்து விடுவேன்னாக்கா அது என்ன கல்வி? அப்படி கொடுக்குற கல்வி அவங்களுக்கு தேவையும் இல்லை, அதுக்கு விடையும் இல்லை. அவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தோல்வியை கண்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது நான் யூஸ்வலாக ஒரு தொழில் பண்ணதுனாலும் நிறைய தடவை தோற்று திரும்பி ஆரம்பிப்பேன். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது நம்ம நண்பர்கள்ட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு இது செய்யலான் இருக்குது, ஏன் இப்போ செய்ய வேண்டியதான்னு கேட்கும்போது தோத்துட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. புதுசாக அவங்க என்னன்னா தோக்கவே ஒரு பயம், அது ஆரம்பத்தில் எனக்கும் இருந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி வரும்போது இப்போ தோல்வினா எனக்கு ஒன்று பெருசாகவே தெரில, இன்னும் 10 தடவை தோத்தாலும் நம்ம எழுந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அந்த தோல்விக்கான பயத்தை இது என்றைக்கு அவங்க கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்குறேன்னா, இதை நான் சொல்லலை, தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு சொல்லுவாங்க. தோல்விதான் வெற்றியோடைய முதல் படி. நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா நீ ஒன்று தோத்துட்ட அப்படின்னு நினச்சின்னா அதுலேருந்து நிறைய கற்றுப்பேன். ஆமாம், நீ அனலைஸ் பண்ணுவ, ஏன் தோத்தோம் அப்படின்னு ஒன்றா நீ அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நீ பார்க்குற. திருப்பி அது வராமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணுவ. அடுத்த ஒரு திட்டம் பிளானிங் போடும்போது ஆமாம், அதுதான் உன்னோட வெற்றிக்கான படிகள். இன்றைக்கி பெரிய பெரிய இடத்த தொட்டவங்க எல்லாருமே அதை தான் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய தோல்வி என்ன, சரி அவங்க எடுத்தோட வெற்றியான்னு அவங்க போகலை. அவங்க எதெல்லாம் தோற்றாங்களோ அதை தான் அவங்க வெற்றியோட முதல் படிக்கட்டாக வச்சுட்டு அதை வைத்து தான் அவர்கள் ஏறி வந்தார்கள். ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், இன்னும் யாராக இருக்கட்டும், அவங்க அடிப்படையில் எப்படி தான் இருந்திருப்பாங்க, எளிமையாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஏறி வரும்போது அவர்களுக்கு இல்லாத இடர்களாக எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்களும் என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி ஒரு மனிதர் தொட முடியாத ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்கன்னா இதுதான். இதோட போன கேள்வியோட தொடர்ச்சி தான் இது. இப்போது நீங்களும் நிறைய விஷயங்களில் ஜெயிச்சிருக்கலாம், தோற்றுருக்கலாம். இந்த உங்களை சுற்றி ஒரு சமூகம் இருக்கும் இல்லையா, ஒரு வளையம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே தோக்கும் போது ஒரு நம்ம நோக்கி ஒரு அம்பு பாயிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இப்போ நம்மளை சுற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த பயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போல்லாம் அதை நோக்கி நான் பயணிக்கிறதே கிடையாது. ஓகே, எப்படி அதை கிராஸ் பண்ணி வந்தீங்க? எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கா? இருக்குது. இந்த ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, 7ஆம் அறிவுன்னு. ஆமாம், அதில் ஒரு பாடல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இன்னும் என்ன தூர பாடல். இந்த மாதிரி ஒரு பாடல் அந்த காலத்துலேயும் உண்டு. என்னன்னா, தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை துறக்கலாமாவா என்னமோ ஒரு வரி. புரியுதுங்களா? பாருங்க, இந்த பாடல் வரிகள்லாம் நம்மளை இன்னும் தூக்கி தானே விடுது. இப்போ அந்த காலம் மாதிரி இப்போ கிடையாது. உடனே நமக்கான எங்கே கீழே விழுவுறோமோ அங்கே எடுத்து விட்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் என்னை சுற்றி அப்படி தான் இருந்துச்சு, நம்ம போகணும் அப்படின்னு. ஆனால் கிடையாது, இது உனக்கான ஃபீல்டு. நம்மளுடைய திறமையை எங்கே காட்ட முடியும்? நான் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய வரைக்கும் என்னை யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜோங்கிற ஒரு ஆளை தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த எதிர்த்துறையில் ஆசிரியர் வட்டத்தில் எங்கே போனாலும் என்னை யாராவது பார்த்துருப்பாங்க, ஓ அந்த டீச்சரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு உயர்வை எனக்கு கொடுத்துருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய இதுதான். அப்போ அந்த துறையில் நான் குறைய மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய அடியை தான் நான் எடுத்து வச்சுட்டு போய்ட்டேன். அதுதான் என்னுடைய வெற்றி. அப்படி செஞ்சேன்னா மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் நான் இப்போ போன தடவை சொன்னார், நான் அவங்க ஒரு ஆர்பியாக போகும்போது ஆடுதுறைன்ற இங்கே பக்கத்தில் நாங்கள் கிளாஸுக்கு போனோம். என்னம்மா ரொம்ப வருஷமாக இதில் ஆர்பியாக வர்றவங்க யாருமான்னாரு. இப்படி கை தூக்கணும். உங்களுக்கு என்னம்மா வயசுன்னாரு. அப்போ 54. 54 அப்படின்னாரு. எத்தனை வருஷமாம்மா நீங்கள் ஆர்பியாக வர்றீங்கன்னாரு.
கிட்டத்தட்ட 88 89லேருந்து நான் வர்றேன் அப்படின்னு. லீவ் போஸ்ட்டில் பார்க்கலே நான் ஆர்பியாக போயிருக்கிறேன். அப்புறம் வந்து 94 நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாங்க சிஆர்சினா ஆர்பியாக போவேன். கிட்டத்தட்ட 94லேருந்தே நீங்கள் வச்சுக்கோங்களேன் சார். 94லேருந்து இப்போ 2024 வரைக்கும் நான் ஆர்பியாக வந்துடுறேன். முதல்ல அந்த அம்மா பேர் அடியா, பாவையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஐயா அப்படின்னு அடித்தார். அடிச்சுட்டு இப்போ இந்த தடவைக்கு ஆர்பியாக போவேல சொல்கிறாரு, என்னம்மா திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னாரு. 2 பேருக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அவசரத்துக்கு உப்புமா மாதிரி என்ன போட்டிருக்காங்க சார் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு சரிங்கம்மா அப்படின்ட்டு அவர் போகிறார். பாருங்கள், இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்மளை பண்ணிக்கிட்டதுனால அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக நான் உதவுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தம்பி. எக்காவது நம்ம உதவியாக தானே இருக்கணும். நம்ம பணியில் இருக்கிறது என்னது, உதவிக்கான பணி. அதில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சி தான் இல்லைங்களா? அந்த சந்தோஷம் விளையாடுறதே ஒரு மகிழ்ச்சி தான். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ விளையாண்டுட்டு வா, ஏறி வா மேலே அப்படிங்கிறது தான் என்னோடய இது. அப்போ இந்த பாடல் வரிகள் வந்து நம்மளை உசுப்பி விடும் பாருங்களேன். அந்த 2 வரி, வீழ்ந்தால் மண்ணில் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோமோ என்னமோ ஒன்று, மீண்டும் மீண்டும் வருவோம், அப்படியே மீண்டும் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீண்டும் மீண்டும் நம்மளுடைய பணிகளை இது மாதிரி இது இல்லாமல் பழுது இல்லாமல் செய்யணும். இதுதான் ஒரு ஆசை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வாழ்க்கை பற்றி, மருத்துவம் பற்றி, செல்ஃப் ஹீலிங் பற்றி, ஸ்பிரிச்சுவல் பற்றியான வீடியோஸை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதை சொல்கிற ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வரும் இல்லையா? ஸோ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் இத்தனை நாள் பண்ணேன், இதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ அதுக்கான விடைகளை நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக தெரிவிக்கிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். வில் ரீச் யூ. அண்ட் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.